பிட்டு பஹானே பாஸ் புதிய ஷோ தினமும் மதியம் 12:30 மணிக்கு சோனிக்கல். Watch full episodes on Jio Hotstar. கர்னல் சூரி, நான் பூத அசோசியேஷன் எவ்வளவு சொல்லி புரிய வச்சேன். கர்னல் சூரி ஒரு மனுஷனை கூட்டிட்டு வர புரிய வைக்கலாம், கூட்டிட்டு வரட்டுன்னு. ஆனா அவங்க ஒத்துக்கல. ஆனா அவங்க என்ன சொன்னாங்கன்னா கர்னல் சூரிக்கு ரொம்ப ஹெட் வெயிட் ஆயிருச்சுன்னு, நாம நம்ம ரூல்ஸை பிரேக் பண்ண கூடாதுன்னு சொல்றாங்க. எனக்கு ஹெட் வெயிட் நான் சொன்னாங்க. இனி நான் அங்க கண்டிப்பா வரமாட்டேன். ஒருவேளை அவங்க மனுஷனை கூட்டிட்டு வரதுக்கு பர்மிஷன் கொடுத்தாலும் சரி, ஒரு மனுஷனை கூட்டிட்டு வர பர்மிஷனுக்கு இவ்வளவு பெரிய டிராமாவா? இதுக்கப்புறம் எனக்கும் பூத அசோசியேஷனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. கோ டெல் தம். இப்பவே போய் சொல்றேன் கர்னல் சூரி, உங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கு. சரி, நீங்க சொன்னதை நான் அப்படியே அவங்க கிட்ட போய் சொல்லிடுறேன். இப்போ நான் கிளம்புறேன். குட் பை. கோவத்துல என் மண்டையே வெடிச்சு போயிடுச்சு. நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். கர்னல் சூரி எனக்காக தான் பெர்மிஷன் கேட்டுட்டு இருந்தாரு. இப்போ அதனால தான் அவரோட ரிலேஷன் கெட்டு போயிடுச்சு. அப்புறம் இதோட அந்த பூத எக்ஸிபிஷனை பார்க்குற சான்ஸும் போயிடுச்சு. எஸ், நான் உன்னை அங்க கூட்டிட்டு போக முடிஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். பூதம் பவர் இல்லாம உன்னால அதை அட்டெண்ட் பண்ண முடியாதுப்பா. நான் ஒரு ஆப் ரெடி பண்ணிருக்கேன். இது மனிதனுக்கு பூதங்கிரி உலகத்துக்குள்ள போறதுக்கு ஒரு என்ட்ரி வாங்கி கொடுக்கும். ஆப் இன்னும் முழுமையா ரெடி ஆகல, ஆனா ட்ரை பண்ணலாம். ஒருவேளை பினாக்கிக்கு எக்ஸிபிஷன்ல என்ட்ரி கிடைக்கலாம். ஓ, தேங்க் யூ கப்போ. அப்போ போகலாம். லெட்ஸ் ஸ்டார்ட் யுவர் பூத் ஆப். நாம வந்துட்டோம். அதான் பூதம் வேர்ல்டோட என்ட்ரி பாயிண்ட். போக முடியாது. இப்படி இருந்தா கண்டிப்பா போக முடியாது. இப்ப பாரு ஹாப்பியோட கலக்கல. உன்னை உண்மையான பூதங்க கூட கண்டுபிடிக்க முடியாது. இதோ இந்த கலரிங், அப்புறம் இந்த கலரிங். யா, என்னோட வேலையை நான் முடிச்சிட்டேன். பிரமாத ஹாப்பி. இப்ப உன்னோட டர்ன். என்னோட இந்த கேஜெட் பவரால அந்த பக்கம் பூதத்தோட வேர்ல்டுக்குள்ள போக முடியும். எஸ் எஸ், அநேகமா கப்போட கேஜெட் வேலை செஞ்சிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். பினாக்கி போ, மரத்தை டச் பண்ணு. பை பை, see you in booth exhibition. உன்னோட பவர் போயிருச்சு. ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆனா கப்பு, நீ ஒரு மனுஷனை பூத வாழ்க்குள்ள கூட்டிட்டு வந்து கலக்கிட்ட. You are a genius. வாங்க இப்ப எக்ஸிபிஷனை சுத்தி பாப்போம். காடை கண்டுபிடிங்க, அப்புறமா பரிசை தட்டிட்டு போங்க. கண்டுபிடிங்க கண்டுபிடிங்க எதுன்னு. ஹாய், நம்ம ஜெயிச்சிட்டோம். அங்கிள், எனக்கு ஒரு ப்ளூ கலர் கேண்டி வேணும். இந்த பூதம் கேண்டி. Guys, இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு எக்ஸிபிஷனை நான் பார்த்ததே இல்ல. என்னோட ஸ்டாலுக்கு வாங்க. ஒரு வாட்டி என் கடையில இருக்கிற பாப்கார்னை சாப்பிட்டு பாருங்க. இல்ல என் கடையில இருக்கிற கேண்டியை சாப்பிட்டு பாருங்க. இல்ல வாங்க என் கூட. குறி பார்த்து ஷூட் பண்ணி பரிசை தட்டிட்டு போங்க. ஒரு நிமிஷம் இருங்க. நாங்க ஒரு ரவுண்ட் எக்ஸிபிஷனை சுத்தி பார்த்துட்டு வந்துடுறோம். ஹலோ எவ்ரிவன், பூதம் நாகா. நான் உங்க எல்லாரையும் பூதம் வேர்ல்டுக்கு வரவேற்கிறேன். வெல்கம்.
எல்லாரும் கர்னல் சூரி இருக்கிற இடத்துல என்ன பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க. இப்ப ஃப்ரெண்ட்ஸ், நான் என்னன்னு சொல்றது, நான் கர்னல் சூரியை எவ்வளவோ சமாதானப்படுத்த ட்ரை பண்ணேன். ஆனா அவரு ரொம்ப அடம் பிடிச்சாரு. ஆனா அவர் கூட ஒரு 10-20 மனுஷங்களாவது கூட்டிட்டு வர விரும்பினாரு. நான் அவர்கிட்ட இது நம்ம ரூல்ஸுக்கு மாறானதுன்னு சொன்னேன். அப்ப அவர் என்ன சொன்னார்னா, அவரு இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸிபிஷனுக்குலாம் வந்து அவருடைய மரியாதையை கெடுத்துக்க விரும்பலன்னு சொல்லிட்டாரு. அதனால நம்முடைய நிர்வாகம் எக்ஸிபிஷனை இனாகிரேஷன் பண்றதுக்கு என்ன தேர்ந்தெடுத்திருக்காங்க. இவரு போய் சொல்றாரு. கர்னல் சூரி ஒரு மனுஷனை தான் கூட்டிட்டு வர விரும்பினாரு. நீ யாரு? இதுக்கு முன்னாடி நான் உன்னை பார்த்தது இல்லையே. அப்புறம் உனக்கு எப்படி தெரியும் கர்னல் சூரி இத்தனை பேரை கூட்டு வருவாருன்னு? இவன் என்னோட நண்பன். இவனும் பூதம் தான், நம்ம பூதங்க மாதிரி. பூத். அட, நீ ஹாப்பி தானே? அப்புறம் இவன் அதே மனுஷன் தானே கர்னல் சூரி அவரோட கூட்டிட்டு வர விரும்பினது? இல்ல, இவனும் பூதம் தான், நம்ம பூதங்க மாதிரி. அப்படியா? பூதமா? பாக்கலாயிரு. அவனை புடிங்க, என்ட்ரன்ஸ் கேட்ட பூட்டுங்க. பினாக்கி வா, கர்னல் சூரி கிட்ட பூதனாக எப்படி போய் சொல்றாருன்னு சொல்லுவோம். இப்பவே எது உண்மை எது பொய்ன்னு தண்ணி அடிச்சு பாத்துற. தனியால நீ மாட்டிப்பியே. இப்ப என்னால எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது. பினாக்கி, நீங்க இருந்து தப்பிச்சு ஓடி போயிடு. அப்புறம் அதே மரம் வழியா வெளியே போயிடு. போ. பூதம் வேர்ல்டோட எக்ஸிட் கேட் க்ளோஸ் ஆயிடுச்சு. நான் வேற எங்கேயாவது ஒளிச்சுக்கணும். இங்க பாருங்க, அந்த பையன் இங்கதான் ஒளிஞ்சிருக்கான். யாராவது பினாக்கி கிட்ட வந்தீங்க, அப்புறம் என்னோட கெட்டவனை யாரும் இருக்க முடியாது. நான் ஆப்ப உன் மொபைலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன். ஆல் தி பெஸ்ட் பினாக்கி. அப்ப இந்த பையன் இங்கதான் ஒளிஞ்சிருக்கானா? வா, உன்னை எல்லாருக்கும் இன்ட்ரோடியூஸ் பண்றேன். இவன் தான் கர்னல் சூரி அனுப்பின துப்பறிவாளன். இவன் பூதம் இல்ல, மனுஷன். நான் மனுஷனா பூதமான்றத அப்புறம் முடிவு பண்ணலாம். முதல்ல இந்த பூதனாக சொன்ன பொய்ய பத்தி முடிவு எடுக்கலாம். இல்ல, அது பூதம் தான். ஆத்துல பறக்குறோம் பாருங்க, அது கண்டிப்பா பூதம் தான். பினாக்கியால எப்படி இப்படி செய்ய முடிஞ்சது? இது பூத ஆப்போட கலக்கல். எலும்பு கூடு. இப்போ உன் மேலதான் தண்ணி அடிச்சாகணும். இந்த ஆப் மூலமா கொஞ்ச நேரத்துக்கு தான் பவர் வருது. எங்கயாவது ஒளிஞ்சாகணும். அவன் எங்க போறான்னு பாருங்க. அவன் மனுஷனே தான். அவன் உங்களுடைய எல்லாருடைய கண்ணிலையும் மண்ணை தூக்கிட்டு இருக்கான். அவனை பிடிங்க. இங்கதானே இருந்தா, எங்க போயிட்டான்? வாங்க அங்க போய் பார்க்கலாம். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. நான் பிடிபட்டா அவங்க என்ன செய்வாங்கன்னு எனக்கு தெரியாது. எனக்கு என்னோட பவர்ஸ் இன்னும் திரும்ப கிடைக்கலப்பா. நான் ஈரமா இருக்கேன். அதே மாதிரி பூத்நாகா கூட ஈரமா இருக்காரு. அவர்கிட்டயும் பவர் இல்ல. நாம ஏதாவது பண்ணி இங்க இருந்து தப்பிச்சு போயாகணும். வா, இங்க இருந்து போயிரலாம். நீ என்ன பேசுற ஹாப்பி? சூர்யா அங்கிளோட பேர் இப்படி கெட்டு போறதை என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. கப்பு, உன்னோட பூத ஆப் இன்னும் பெர்ஃபெக்ட் ஆகல. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு பவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. ப்ளீஸ் இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு லிங்க் அனுப்பு. ஓகே, இந்தா. ஒரு மனுஷனை உங்களால பிடிக்க முடியலையா? அவனை தேடுங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். என்ன பாத்துட்டு இருக்கீங்க? அந்த பையனை பிடிங்க. அவன் மனுஷன். நான் மனுஷனோ பூதமோ அந்த முடிவை அப்புறமா எடுங்க. முதல்ல நீங்க கர்னல் சூர்யா பத்தி சொன்னதெல்லாம் தப்புன்னு ஒத்துக்கோங்க. சொன்னீங்களா? இவர்
சொன்னா கேட்க மாட்டீங்க. நாம இப்ப நார்மல் ஆயிட்டோம். நான் கர்னல் சூரிய அங்கிளை கூப்பிடுறேன். ஹலோ அங்கிள். இப்ப நான் இவரை ஒரு வழி பண்றேன். இரு, நீ மட்டும் இல்ல, நம்ம எல்லாரும். என்ன விடுங்க, என்ன விட்டுடுங்க. இதெல்லாம் ஒரு மனுஷனால செய்ய முடியாது, ஒரு பூதத்தால தான் செய்ய முடியும். இந்த பூதம் சொல்றது உண்மைதான். பூதநாதர் தான் கர்னல் சூரிக்கு எதிரா நம்ம எல்லாரையுமே தூண்டி விட்டுருக்காரு. அவரை விடாதீங்க, அடிங்க. முதல்ல இவங்க எல்லாருக்கும் உண்மையை சொல்லுங்க. சொல்றேன். சாரி. எல்லாரையும் தூண்டி விட்டது நான் தாங்கிறதா உண்மை. ஏன்னா அந்த எக்ஸிபிஷனை நான் தான் எடுத்து நடத்தணும்னு ஆசைப்பட்டேன். பூதநாதா, இப்போ உன்னோட குற்றத்தை நீ ஒத்துக்கிட்டதால பூதம் அசோசியேஷன் உனக்கு தண்டனை கொடுக்கும். முறுக்க மிஸ். இது என்னது? ஓ நோ, என் பவர்ஸ். அவன் ஒரு மனுஷன். சீட்டிங். பூத எக்ஸ்பிரஷன்ல மனுஷனா? அது நம்ம பூத கல்ச்சருக்கு மாறானது. உன் வாயால கல்ச்சரை பத்தி பேசுறது நல்லா இல்ல. ஒரு பூதமா இருந்துகிட்டு இன்னொரு பூதத்தை பத்தி போய் சொல்றது நல்லா இல்ல. இந்த பையன் பூதமா இல்லாட்டியும் பூதத்தோட கல்ச்சரை ஃபாலோ பண்ணிருக்கான். Thank you பினாக்கி. I am proud of you. இப்ப பூதத்தோட இனாகிரேஷன் யார் பண்ணுவாங்க? பயணிகள் கவனத்திற்கு, கோவாவிற்கு செல்ல இருக்கும் ட்ரெயின் 76321 பிளாட்ஃபார்ம் நம்பர் 3 இல் 2 மணிக்கு வந்தடையும். பயணிகள் தயாராக இருக்கவும். எல்லாரும் ரெடியா? அதோ வந்துகிட்டு இருக்கு நம்ம கோவா ட்ரெயின். ஓ நோ, முன்னாடி போயிடுச்சே. ஓடுங்க. பேக் தானாவே உள்ள போயிடுச்சு. தூக்கத்துல கனவு எதுவும் கண்டனா என்ன நடக்குதுன்னே தெரியல. நவருங்க வழி. கண்ணு சரியா தெரியலன்னா கண்ணாடி போட்டுக்க வேண்டியதானே. யாரு இப்படி அழுறது? No tear, Ben happy is here. இவன் எப்படி அழுகை நிப்பாட்டினா தெரியலையே. ஹாப்பி, என்ன பண்ணிட்டு இருக்க? ஹாப்பி, இங்க ஆளுங்க கம்மியா தான் இருக்காங்க. ஆனா ஆளுங்க இருக்காங்கல்ல. அந்த குழந்தையோட அழுகையை நிறுத்திட்டேன்ல. கம்பார்ட்மெண்ட் நம்பர் F4. டிக்கெட்ஸ், உங்க டிக்கெட்ஸ் காட்டுங்க. இந்தாங்க சார், எங்க எல்லாரோட டிக்கெட்ஸ். கப்பு யாரு? இவன் தான் கப்பு. அடடடடடட, எவ்வளவு அழகான டாக்கி. அப்படியே என்னோட டாக்கி மாதிரி. நாட் பாசிபிள். கப்பு மாதிரி ஒரு பூதம் டாக்கி, அதாவது சேட்டக்கார டாக்கி வேற எங்கேயும் இருக்க முடியாது. எனிவே, உங்க லக்கேஜ் எல்லாம் பத்திரமா பாத்துக்கோங்க. இப்பெல்லாம் ட்ரெயின்ல திருட்டு பசங்க அதிகமாயிட்டாங்க. நம்ம பொருள் எல்லாம் சேஃபா தான் இருக்கு. என்னோட தங்கம், என்னோட காசு. என்ன ஆச்சு? வாங்க போய் பார்க்கலாம். எல்லாரும் மாயமாயிட்டாங்க. இந்த பூதங்க திருந்தவே மாட்டாங்க. என்னாச்சு ஆண்டி? அட, என்னோட காசு, கழுத்துல இருந்த செயின், காதுல இருந்த ஜிமிக்கி எதையும் காணோம். திருடிட்டாங்க. யாரோ என்னோட வேலட்டை திருடிட்டாங்க. பாருங்க, நம்ம ட்ரெயின்ல இருக்கோம். இப்படி எல்லாம் மாயமாக முடியாது. யாரோ என்னோட வேலட்டை திருடிட்டாங்க. இப்ப நான் என்ன பண்றது? என்னோட போன், அட என்னோட லேப்டாப் போச்சு. என்னோட பிளே ஸ்டேஷன், என்னோட சூட்கேஸ், அடடா என்னோட லட்டு.
கிடைச்சிருச்சு. இந்த கம்பார்ட்மெண்ட் முடிஞ்சதே. நான் போய் என்னோட ஸ்பெஷல் சாப்பாடு பத்திரமா இருக்கான்னு பாத்துட்டு வரேன். அட கடவுளே, என்னோட பேக்ல இருந்த சாப்பாடெல்லாம் காணுமே. அந்த திருடனை நான் சும்மாவே விட போறது இல்ல. ஆண்டி ப்ளீஸ், பூதங்கிரி எல்லாம் வேண்டாம். திருடனை நாங்க கண்டுபிடிக்கிறோம். ஹாப்பி, கப்பு, டிசி அங்கிளை தேடலாம் வாங்க. வா போலாம். டேய், பாஸ்காக சேஃபா கொள்ளை அடிக்க தான் போறோம். ஆனா சைடுல அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் கொள்ளை அடிச்சிட்டேன். இங்க பாரு, இப்ப ட்ரெயினை டனலுக்குள்ள நிறுத்தணும். அப்புறம் சேஃபா எல்லாத்தையும் தூக்கணும். ராஜா கிஷோரி லாலோட 500 வருஷம் பழமையான அந்த கிரீடோ இனி எனக்கு தான் சொந்தம். புரிஞ்சதா? நான் டனல் கிட்டையும் கொஞ்சம் ஆளுங்களை ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன் சேஃபா எடுக்கிறது. என்ன ஸ்மெல்லுப்பா இது, மோசமா இருக்கு. சீ, டர்ட்டி ஸ்மெல். இங்க யாரையுமே காணுமே. அவரு கைய கழுவவே இல்லையே. ஓஹோ, அப்போ இதுதான் பிளானா? எது, டாய்லெட்டுக்கு போய் கைய கழுவாம இருக்கிறதா? ஹாப்பி, ட்ரெயினை கொள்ளடிக்கிறதுக்கான பிளான். இவங்களை எப்படி தடுத்து நிறுத்துறது? எதா இருந்தாலும் டனல் வரதுக்கு முன்னாடி செய்யணும். ஒன்னும் பிரச்சனை இல்ல, பூதங்கிரி பவரை யூஸ் பண்ணி அவங்கள ஒரு வழி பண்றேன். ட்ரெயின்ல பூதங்கிரி பவர்ஸ் யூஸ் பண்ற ரிஸ்க் எல்லாம் எடுக்க முடியாது. நம்ம போய் போலீஸ் கிட்ட சொல்லலாம். கப்பு, இந்த டோரை க்ளோஸ் பண்ணிடு. டிடி அங்கிள் இந்த ரூம்ல தான் இருப்பாரு. அவரை தேடி கண்டுபிடி. வா. திருடு நடந்து போச்சு. இங்க யாருமே காணுமே. என்னப்பா இது, இந்த போலீஸ்காரங்க தூங்கிட்டு இருக்காங்க. தூங்கல ஹாப்பி, மயக்கமா இருக்காங்க. இதுக்கு அடுத்த போட்டியில தான் டிரைவரோட ரூம் இருக்கு. அவர்கிட்ட போய் இன்ஃபார்ம் பண்ணிடலாம். சீக்கிரம் வா. நில்லுங்க நில்லுங்க, நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க? கேபின்ல யாரும் வரக்கூடாது. அங்கிள் அங்கிள், இப்ப வரப்போற டனல்ல ட்ரெயினை கொள்ளையடிக்க போறாங்க. என்னது? ஆமா ஆமா, திருடங்க ட்ரெயினுக்குள்ள இருக்காங்க. அப்புறம் உங்களோட மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ட்ரெயினுக்கு வெளியே இருக்காங்க. டென்ஷன் ஆக வேண்டாம், நாங்க அவரை டாய்லெட்ல அடைச்சு வச்சிருக்கோம். என்னது, ட்ரெயின்ல திருடனுங்களா? நான் என்ன பண்ணுவேன்? அந்த கான்ஸ்டபிள்ஸ் வேற மயக்கமே கிடக்குறாங்களே. டோன்ட் வரி அங்கிள், நீங்க தனியா மட்டும் இல்ல, என்னோட ஃபேமிலி ஃபுல்லா உங்களுக்கு துணையா இருக்காங்க. ஹாப்பி, சீக்கிரம் கிளம்பு, அங்கிளை கூட்டிட்டு வரலாம். சீக்கிரமா அங்கிளை கூட்டிட்டு வாங்க. நல்ல சாஃப்டான சப்பாத்தி, புதினா சட்னி, எதையுமே காணோம். இப்ப என்னாச்சு? அடுத்த டனல்ல ட்ரெயினை கொள்ளையடிக்க போறாங்க. அப்படி என்னதான் இருக்கு இந்த ட்ரெயின்ல? இன்னும் எவ்வளவு திருட போறானுங்க? ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. டிசி அங்கிளை கூட காணோம். இதுக்கு முன்னாடி இருக்க கம்பார்ட்மெண்ட் ரொம்ப சேஃபா இருக்கு. அதுல ஏதோ ஒரு ராஜாவோட 500 வருஷம் பழமை வாய்ந்த கிரீடமும் பல்லும் இருக்கு. 500 வருஷம் பழமையான பல்லா? அது எவ்வளவு காஸ்ட்லியான பொருளா இருந்தாலும் சரி, நான் அதை தொடவே மாட்டேன். ஆண்டி, ஒருவேளை அது விலை உயர்ந்தது இல்லனா அப்புறம் எதுக்கு போலீஸ் அங்க? ஒரு நிமிஷம். என்ன? டிரைவர் அங்கிளுக்கு அந்த 2 போலீஸ்காரங்களும் மயக்கமா இருக்கிறது எப்படி தெரியும்? ஆமா, நாம சொல்லவே இல்லையே. பிளான ஸ்டார்ட் பண்ணு. இப்ப பிரமாதமா இருக்க போகுது. அப்படின்னா இதுக்கு அர்த்தம் டிரைவர் கூட. சீக்கிரம் வாங்க. இங்க பாருங்க அங்கிள், ஒரு திருடன் இங்க. எங்க போயிட்டாரு? சீக்கிரம், நம்ம இப்ப எல்லாரும் டிரைவர் அங்கிள் கிட்ட போகலாம். இப்ப என்ன பண்ணுவ சின்ன பையா? ரொம்ப புத்திசாலி நடப்பா. ட்ரெயின் ஸ்டாப் ஆன மாதிரி இருக்கே. இப்ப நம்மளோட பூதங்கிரியை அவங்க கிட்ட காட்டியே ஆகணும்னு நினைக்கிறேன். அவங்க யார்கிட்ட மோதிருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியல. இங்க ஒரு மனுஷன் இல்ல, 4 பூதங்களும் கூட சேர்ந்து இருக்கு. இது என்னோட ஃபேவரட் மியூசிக். பாட்டை கேட்டுக்கிட்டே என்ஜாய் பண்றீங்களா? கப்பு, ஒரு வாட்டி அவங்களுக்கு நம்மளோட பாட்டை போட்டு காட்டு. அட, என்னோட ஃபேவரட் மியூசிக் எப்படி மாறுனுச்சு? Buddies, let's join the party. அட
இந்த மியூசிக்கை விட்டு தள்ளு. நானே ஒரு பாட்டு பாடுறேன் கேளு. நம்ம கிட்டயே மோத வந்துட்டாங்க. ஹலோ என்ன நடக்குது இங்க? நீ இங்க எப்படி வந்த? அவனை போய் புடி, நான் ட்ரெயினை சமாளிக்கிறேன். இப்போ பிடிக்கிறேன். அங்கிள் வாங்க வாங்க. ரொம்ப அதிகமாயிடுச்சு. இப்ப இந்த ஆயில யாரு கொட்டது? என்னோட காலு. அட என்ன அங்கிள், ஓடி ஓடி காலு வலிக்கிடுச்சா? என்ன பார்த்தா உனக்கு சிரிப்பா இருக்கா? உன்னை என்ன பண்ற பாரு. என்னப்பா இது, பார்த்து ஓடி இருக்கலாம்ல. இப்போ டிரைவரை ஒரு வழி பண்ணலாம். என்னோட கிரீடத்தை போட்டுக்கிற அளவுக்கு உனக்கு எங்க இருந்து தைரியம் வந்துச்சு? இதுக்கான பதில நீ சொல்லி ஆகணும். என்னோட கிரீடத்தை திருடுனவன நான் சும்மா விட மாட்டேன். அட, இந்த நெக்லஸ் எப்படி காத்துல தொங்கிக்கிட்டு இருக்கு? இந்த கிரீடத்தை நீயே வச்சுக்கோ, எனக்கு வேணாம். தயவு செய்து என்னை விட்டு. அதை எப்படி விட முடியும்? இப்பதானே ஷோ ஆரம்பிச்சிருக்கு. காப்பாத்துங்க, என்னை யாராவது காப்பாத்துங்க. ஏதாவது ஒண்ணு செஞ்சாகணும். என்ன நடந்துட்டு இருக்கீங்க? அட, இந்த ட்ரெயின் எதுக்கு ஸ்லோ ஆயிட்டு இருக்கு? என்னாச்சு? இந்த ட்ரெயின் எதுக்கு முன்னாடி போக மாட்டேங்குது? கொஞ்சம் நில்லுங்க. அவ்வளவு அவசரமா போய் என்ன பண்ண போறீங்க? நான் தான் இங்க நின்னுகிட்டு இருக்கேன்ல. எப்படி இது பின்னாடி போயிட்டு இருக்கு? யார நீங்க பின்னாடி விட்டுட்டு வந்தீங்களோ அவங்களையும் நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்றதுக்கு கூட்டிட்டு போகலாம். என்னது இது? என்ன நடக்குதுங்க? வேலை முடிஞ்சது. அடுத்த ஸ்டாப் கோவா. அங்கிள், இன்னும் ஒரு சின்ன வேலை பாக்கி இருக்கு. வாங்க, ட்ரெயின் வந்துருச்சு. அட, நம்ம ஆளுங்க எங்க காணோம்? தெரியல பாஸ். நாங்க இங்க இருக்கோம். இந்த வேலையும் முடிஞ்சது. இப்ப நீங்க எல்லாரும் வந்து ஜெயில் காத்து வாங்குங்க. அப்புறம் நாங்க கோவாவோட காத்த வாங்குறோம். அடுத்த ஸ்டாப் கோவா. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.